வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லா நாள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் விளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அதான் இன்றைக்கி ஒரு புது கண்டென்ட்டாக பண்ணலாம். நம்ம சேனல் இல்லாத மோட்டோ விளாகிங் எப்பயுமே நம்ம பண்ணுறது தான். சரி, புது கண்டென்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி யோசித்தேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எப்பயுமே எல்லோரும் வீட்லேயும் ஒரு நான்வெஜ் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான். அதனால் இன்றைக்கி போய் ஒரு ஹோட்டலில் நான்வெஜ் சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம். அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இன்றைக்கி தான் நான்வெஜ் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு. சாப்பிட்றோம் பிரியாணியாக சாப்பிட்ருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம நண்பர் ஒருத்தர் பிரியாணி கடை வச்சுருக்காரு. அவர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்போம். அவர் கடையில் ரெடியாக இருந்தால் அங்கேயே போய் சாப்பிடுவோம். அவருக்கே பர்ஃபெக்டான ரிவ்யூ கொடுப்போம். அதுவும் நான் சொன்ன மாதிரி சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்போம். தலைவரே வணக்கம். தலைவரே வணக்கம். பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க. என்ன பண்ணுறீங்க? இங்கீங்க கடையில் இருக்கேன், சொல்லுங்க. கடையில் இருக்கீங்களா? பிரியாணி எல்லாம் ரெடிங்களா? எல்லாம் ரெடி பார்த்திபன். சரி, இன்றைக்கி உங்கள் கடைக்கு தான் வரலான்னு இருக்கேன் சாப்பிட. வீட்டில் யாரும் இல்லை. எப்போவுமே நம்ம கடை வெல்கம்ல தான் இருக்கும். சரி, ரைட்டு, ஓகே. சரி, வந்துடுறேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்டு வரலான்னு. நான் இப்போ அந்த சைடு தான் வருவாங்க. அப்படியா? பிக்கப் பண்ணிக்கிட்டுங்களா? பிக்கப்பிங்லாம் உண்டா உங்கள் கடையில் சாப்பிட வந்தா? எல்லாமே இருக்கு. பிக்கப் ட்ராப் வரைக்கும் இருக்கா? அடே அப்பா, நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருப்பீங்களான் இருக்கேன். கண்டிப்பாக பார்த்திபன், நம்ம கேஸ் பிரியாணி எல்லா பக்கம் சொல்லணும்ல. ஓகே வர்றேன். வாங்க வாங்க வாங்க. ஓகே. சரி. ஏங்க இவர் என்னங்க பிக்கப் ட்ராப் வரைக்கும் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. டப்பை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக போகலான்னு பார்த்தா இவங்க அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்காங்க. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம நண்பர் வரன்ட்ருக்காரு, அவரோட போயிடலாம். அப்படி இல்லைன்னா இவர் இங்கே தான் வராராம். ஓனர் கூடயே போய் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக தானே இருக்கும். சரி, ஓகே, பார்ப்போம். சில மணி நேரங்கள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்துட்டார். கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் இப்போ அவர் கூட அவங்க கடைக்கு தான் போகிறோம். போகிற வழியில் இன்னொரு முக்கியமான ஆளை மீட் பண்ணி அவரையும் கூட்டிகிட்டு போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க. நினைக்கிது பாருங்கள் ஒரு கார் தெரியுதா? எந்த பிரியாணி கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். அவரோட கடைக்கு அவரே கஸ்டமர் வந்து கூட்டிகிட்டு போகிறார். நம்ம நண்பருங்காட்டி வர்றாரு, வேறு எதுவும் இல்லை. சரி, நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த ஒரு வழியே உள்ளே வந்தாச்சுங்க. காப்பி ரைட்ஸ் வந்துடும். இவர் தாங்க கேஎஸ் பிரியாணியோட ஓனர் கௌசிக். நாங்கள் ஆமாம், கௌசிக் கேசவன் கௌசிக். எங்களுக்கு இவர் தான் அன்னதான பிரபு. நல்ல மனுஷன் பாவம். பிரியாணிலாம் எப்படி போட்டிருக்கிறீங்க நீங்கள்? நல்லா போட்டிருக்கேன். எப்பயும் போல் போட்டிருக்கீங்களா? நீ அதான் எங்களுக்கு ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் எடிஷன் உண்டு இன்னைக்கு. ஸ்பெஷல் எடிஷன்லாம் உண்டாமாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணலான்னா இவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க. சரி, வாங்க அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்து இப்போ தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்க, இதுதான் கடை. சிம்பிளான கடை தாங்க, நம்ம ஊர் கடை. ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதை விட நம்மால் அதை விட அல்டிமேட்டாக இருப்பாப்புல.
நீ போக போக ஒன்றா பேசுவா. நம்ம உள்ளே வந்ததுலேருந்து ஆர்டர் தான். விஜய் பாருங்க மாஸ்டராகவே மாறிட்டார். அவர் எங்களுக்குள்ளார எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் இங்கே வந்து மாஸ்டர் தனிப்பட்டு ஓனர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வருங்க ஓனர் உட்காந்துருக்காரு, விஜய் மாஸ்டர் ஆகிட்டார், சில்லி மாஸ்டர், சில்லி ஓட போகிறாரு. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்குதுன்னு வைங்களேன். எங்களுக்கு இன்றைக்கி சண்டே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். இந்த டைமிங்க்கு கொஞ்சம் என்ன வரைக்கும் க்ரௌடாக இருந்தது, அதனால் வீடியோ எடுக்கல. இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடு காலியாச்சு, அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். சரி, இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி அவரோட இந்த பிஸ்னஸ் ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத பற்றி கேட்போம். அதே மாதிரி வர்ற கஸ்டமர்ஸுக்கு நம்மளால் முடிஞ்சு இங்கே என்ன பண்ண முடியும் புதுசாக, இல்லை அதே மாதிரி இங்கே என்ன நம்மளால் ஆஃபர் பண்ண முடியுமோ அதை வர கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேக் நம்பர் 247. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நானும் உட்காந்து இலைய போகலான்னு உட்கார கஸ்டமர் வந்துடுறாங்க. பரவாயில்ல சாப்பிடுங்கிறாங்க, ஆனால் நம்மளால் முடியல. இப்போ தான் எல்லா கடையும் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஏதாவது கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு சாப்பிட்டு எந்திரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஆளை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவர் யார் தெரியுங்களா? அவர் தான் புஷ்பராஜ். வாங்க புஷ்பா. இவர் இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமரு. பாருங்க இப்படிக்காம பாருங்க. புஷ்பா போடுன்னு. புஷ்பா, இன்னைக்கு இந்த கடையில் பிரியாணி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். நீ இந்த கடை கஸ்டமர் தானே? ஆமாம். ரிவ்யூ பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ரைட், பண்ணிடுவோம். புஷ்பா இலை ஓடுறதுக்கு முன்னாடி திருப்பி கிளம்பிட்டு அவங்க அம்மா வந்து மண்டையாக குட்டி இழுத்துட்டு போயிட்டு வாடகை இப்போ தானே ஒரு பிரியாணி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் புஷ்பா இல்லை, நானே இந்த ரிவ்யூ கண்டினியூ பண்ணுறேன். அடே அப்பா, வலுவான இலை. 2.5 மணி நேரம் போராடி இப்போ தான் பிரியாணிக்கு உட்காந்துருக்கான். கலக்குவோம் இருங்க. தண்ணி வந்துருச்சு. வெரி குட். இன்னைக்கு ஒரு புட்டி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஒரு வழியாக 2550 தடவை முடித்து சோத்தை எப்படியோ போட்டாங்க. பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குது. கொலை பசி இழுக்கிறேன். இப்போ பாருங்கள் மணி உங்களுக்கு 3:30 சொன்னால் நான் சாப்பிட போகிறேன்னு. இங்கே வருங்க மணி எத்தனைன்னு. மணி 4:11. இப்போ தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணாலும் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அங்கிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். கண்ணு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? பாருங்க, அடே அப்பா, பீஸ்லாம் நல்லா படா பீஸுங்க. பாருங்க, அப்படியே செம்ம ஜூஸியாக இருக்குது. தயிர் பச்சடி கொஞ்சம் போடுவோம். தயிர் பச்சடி கொஞ்சம் தால்ச்சா. அடே அப்பா, செம்ம க்ரீமியாக இருக்குங்க. தால்ச்சாவும் நல்லா கெட்டியாக வச்சுருக்காங்க. இந்த ஒரு பீஸை எடுத்து கொஞ்சம் தால்ச்சா வச்சு அப்படி இவ்வளோ நேரம் சாப்பிடாம வந்து அந்த ஒரு வாய் உள்ளே போகும்போது அமிர்தமாட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் நல்லா ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைங்க, ஆப்பாயில் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இன்னொரு பைட் வைப்போம். கறியெலாம் பாருங்களேன், நல்லா அப்படியே பஞ்சாட்டு வந்திருக்கு. சாப்பிடும்போது அப்படியே மெல்ட் ஆகுது மவுத்தில். நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, தால்ச்சாவில் சும்மா எல்லாம் கத்திரிக்காய் இது மட்டும் தான் போடுவாங்க. இங்கே பாருங்க, கொழுப்பு கறியெலாம் இருக்குது, எலும்பெல்லாம் இருக்குது இதில். பரவாயில்ல, இந்த பைட்டு சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் வலுவான பைட்டு. லைட்டாக கொஞ்சம் கொழுப்பு, ஆனியன், மட்டன். சூப்பராக இருக்குது. அந்த தால்ச்சாவோட அந்த எசன்ஸ் பூரா அப்படியே அந்த பிரியாணியில் நல்லா இறங்கியிருக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. தக்காளி இந்த
எப்படி ஸ்பைசஸ்ஸு அந்த தக்காளியோட புளிப்பு அந்த மாதிரி தனித்தனியாக இல்லாமல் இது ஒரு ஃப்ளேவராக இருக்குது, நல்லா இருக்குது. தனித்தனியாக தெரியல, அழகாக இருக்குது சாப்பிட்றக்கே. வாவ். இங்கே பாருங்க, மட்டன் வறுவல் செம்மையாக இருக்குது. ஆனியன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு பைட் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக லைட்டாக வச்சுக்குவோம், சாப்பிட்டு கூட வச்சுக்குவோம். சுக்கா, மட்டன் சுக்கா, வறுவல் இல்லை சுக்கான்னு தானே சொல்லணும். மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா வித் ஒரு பைட்டு. லைட்டாக மட்டன் சுக்கா, ஒரு சின்ன மட்டன் பீஸு, கொஞ்சம் சாப்பாடு, லைட்டாக கொஞ்சம் ஆனியன். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாருங்க இப்படி இருக்குண்ணா. ஏங்க சுக்கா அல்டிமேட்டு. உண்மையால் தனியாகவே சாப்பிட்லாம். ஆனால் இப்போ ஏன் நெய் சுக்காவா வெறும் சுக்காவா? ஒரு மஸ்ட் ட்ரை. ஆனால் மட்டன் சுக்கா உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்க இதுலேயும் கறியில் அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. பக்கா மட்டன் பிரியாணி வித் ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது சாப்பிட்றக்கே. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு வறுவல், லைட்டாக ஒரு மட்டன் பீஸு, கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் தால்ச்சா, இதெல்லாம் சேர்த்து ஒரு பைட்டாக வைக்கிறப்போ அந்த பிரியாணி லைஃப் இஸ் பெட்டர் வித் பிரியாணி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஆசம் டேஸ்ட்டு. சரி மட்டன்லாம் சாப்பிட்டாச்சு, இருக்கட்டும் சாப்பிடுவோம். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே வாங்க. இந்த குட்டி மலை இது என்ன தெரியுங்களா? இது சிக்கன் பிரியாணி. நான் கம்மியாக வாங்கிட்டேன், சாப்பிட முடியாதுங்காட்டி அவர் கொஞ்சமாக சும்மா சாம்பிள் காட்ட கொஞ்சமாக வாங்கி சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சிக்கன் பிரியாணியும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க. சிக்கன் எல்லாமே நல்லா பாயில் ஆகி பாருங்க, சூப்பர் ஜூஸியாக இருக்குதுங்க. பாருங்க அளவு அப்படியே வஞ்சாக பிரிஞ்சிடுது, நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக தான் இருக்குது. ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்போ இருங்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சிக்கன் பிரியாணிக்கு சுக்கா தால்ச்சா வச்சு சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணிக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனோட முட்டை ஆஃப் பாயில் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அதை ஒரு பீஸ் மேலே வைக்கிறோம். சிக்கன் பீஸ் ஒன்று, தயிர் கொஞ்சம், அப்புறம் சில்லி ஒன்று, சரிங்களா? லைட்டாக தால்ச்சாவும் கூட எடுத்துக்கலாம், லைட்டாக தால்ச்சா. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு பைட். அந்த பிரியாணி, அந்த வெங்காயம் தால்ச்சா விட அந்த ஆஃப் பாயில் அந்த வெள்ளைக்கரு மட்டும் பிடிச்சி வச்சேன்ல, அது அப்படியே கடிக்கும்போது பெஸ்ட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை வித் ஆஃப் பாயில். எல்லாமே எல்லா கடையிலையும் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக நிறைய கலர் கடை. இது நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி, ஆனால் ஏதோ ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அதான் என்னன்னு தெரியல, என்ன உங்கள் கைப்பக்குவம்னு தெரியல. அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு, ஆனால் அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். இன்னொரு சில்லி பைட் வைப்போம். சில்லி, லைட்டாக சிக்கன் பிரியாணி, ஆனியன், லைட்டாக தால்ச்சா. அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ். எதுலேயுமே ஓவராக திகட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ஆவரேஜாக கரெக்டாக இருக்குது.
கரெக்டான லெவலில் இருக்குது. வீட்டு பிரியாணிலேயே கொஞ்சம் டேஸ்ட் என்ரிச் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் அந்த பிரியாணியோட ரிவ்யூ. இது பூராதி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு திருப்பி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இலை எடுத்து போட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து உங்களோட திருப்பி கன்டினியூ பண்ணுறேன். பார்த்து ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸ்பெஷலா? திருப்பி என்ன ஸ்பெஷலு? சாப்பாடு, பச்சைப்புளி ரசம். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பாலே நயஞ்சாப்பாடு. ஆனால் ஒன்றா சோறே போடாமல் கொள்றீங்க, இல்லை சோறாக போட்டு கொள்றீங்களே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல. இருந்தாலும் பச்சை புளின்ட்டீங்க. இது என்ன காம்ப்ளிமெண்ட்ரியா இல்லை ஸ்பெஷலாக தான் போட்டிருக்கீங்களா? நான் வந்தேன் கேட்டிக்குது. எப்போவுமே இது இருக்கும் பார்த்தி. எப்பயுமே உண்டுங்களா? எப்பவுமே உண்டு. ஜம்முன்னு இருக்குது. அரிசியில் நல்ல இதை பொண்டி இது மாதிரி போட்டிருக்கீங்க. நயம் புண்ணியாட்டு இருக்குது. ஓகே. பச்சை புளி என்னடா இப்படி பண்ண நினைக்கிறீங்க? பச்சை புளி வந்து அதில் இருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தோட சாப்பிடணும். அதனால் ஒரு கலக்கி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே இருக்கும். ஒரு கலக்கி இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இதோடு அப்படியே போட்டு சாப்பிட்டா ஜீரண செய்தி பரவாயில்லைங்க. ஆனால் எந்த பிரியாணி கடையிலையும் இந்த ஆப்ஷன் கிடையாது. நாட்டுக்கோழி எப்போவுமே வந்து இனிமேல் சாப்பிட்ற என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு, பச்சைப்புளி ரசம். ஓ, இதான் காலையில் சொன்னீங்களா? அதே கான்செப்ட். ரைட் வெரி குட். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபார்மாலிட்டிக்குன்னு இல்லாமல் உண்மையில வீட்டில் வைக்கணுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னென்னு போட்டுருக்கீங்க இதில் இன்க்ரீடியன்ஸு? நான் அதில் கூட பிரியாணியில் கூட அப்புறம் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் பச்சைப்படி உடனே கேட்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரே போய்ட்டு வாயில் வச்சு அந்த புளிப்பு, அந்த வெங்காயத்தோட இது, பச்சை மிளகாயோட லைட்டான காரம் அதிகமாகலாம் இல்லைங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கு ஆப்பேல் சாப்பிட்டு இருந்துருக்கலாங்க. என்ன ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். பல சோதனைகள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ், அதான் இதை அப்படி இப்படின்னு ஒரு சரியான ஒர்க் அவங்களுக்கு. இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கல்ல 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்களுக்கு திருப்பி ஆர்டரு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அவர்கிட்ட பேசவே முடியல. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:46 தான் ஃப்ரீயாக இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ தான் அவர்கிட்ட பேச போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன, அப்போ நான் வந்து ஏன்னா உங்கள் கடையில் ஃபுல்ஃபில்லாக இருந்தது எல்லாமே. இந்த பச்சைப்புளி ரசம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் கொடுக்கும்போதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இருந்தாலும் இதை கேட்கணுங்கிறது ஒரு வம்சாவளி கேள்விம்பாங்கள்ல, அது இது மாதிரி இதை கேட்டே ஆகணும். நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க? இப்போ வந்து பார்த்தி லாக்ஸ் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பவங்களுக்கு, தாராபுரம் கேஎஸ் பிரியாணி ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக தருவோம். இப்போ இது எப்படி நீங்கள் ரெகுலர் வந்து டைனிங்கில் கொடுக்குறீங்களா, இல்லை டேக் அவேல கொடுக்குறீங்களா? ரெண்டுலேயுமே கொடுக்கலாம். பல்க் ஆர்டர்ஸ்லேயும் கொடுக்கலாம். 10% ஆஃபர் இருக்குங்க. பார்த்தி விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தாராபுரம் கேஎஸ் பிரியாணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் உங்கள் பேஜ் இருக்குது, நான் கீழே தர்றேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப், நம்ம சேனலையும் அவங்களோடது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 10% ஆஃபர் இருக்குது, கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தாராபுரம் கேஎஸ் பிரியாணி தானே ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ் ரெண்டுமே தாராபுரம் கேஎஸ் பிரியாணி. நம்மளுது பார்த்தி விலாக்ஸ், PAARTHIVLOGS விலாக்ஸ். இதான் நம்ம சேனலு, இது அவங்களோட பேஜ். இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன் டைமாவது இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். குவாலிட்டியான பிரியாணி, பர்ஃபெக்ட் ரேட், ப்ராப்பர் ரேட்டுக்கு, ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய இடம் தாராபுரம் கேஎஸ் பிரியாணி. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா.
இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ